காவிரி நதியின் புனித நீர் சூழ்ந்த ஒரு தீவின் நடுவே காலம் கடந்தும் அழியாத தெய்வீக மகிமையுடன் ஒரு தலம் நிலைத்திருக்கிறது. பூமியில் இருந்தே வைகுண்டத்தின் அனுபவத்தை தருவதாக போற்றப்படும் அந்த தலம்தான் திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மை இடத்தை பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஆசியாவிலே உயர்ந்த ராஜகோபுரம் கொண்ட மிகப்பெரிய கோவிலாக விளங்குகிறது. ராமாயண காலத்திலேயே இதன் தெய்வீக வரலாறு தொடங்குகிறது. ராமபிரான் அளித்த ஸ்ரீரங்கநாதர் திருவுருவத்தை விபீஷணன் தெற்கே எடுத்துச் செல்லும் போது இங்கே வைத்துவிட கோயில் உருவானது. அந்த காலகட்டத்தில் இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கென முறையான ஆலயத்தை எழுப்பினான். ஆனால் காலப்போக்கில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அந்த ஆலயம் காவிரி மணலில் முழுமையாக புதைந்து மறைந்துவிட்டது. பல ஆண்டுகள் கழித்து ஒரு சோழ மன்னன் தினந்தோறும் காவிரி கரைக்கு வந்து மறைந்து போன ரங்கநாதரின் ஆலயத்தை கண்டுபிடிக்க முயன்றான். அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது. இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான். 5000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இந்த ஆலயம் சோழர்கள், பாண்டியர்கள், ஹொய்சலர்கள், விஜயநகர பேரரசர்கள் போன்ற பல அரச வம்சங்களால் காலந்தோறும் விரிவாக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு வந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் டில்லி சுல்தான்களின் படையெடுப்பால் கோவில் சூறையாடப்பட்டது. பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய கோவிலாக விளங்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைணவ சமயத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்த ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. கிபி 1137ஆம் ஆண்டு 120 வயதில் தாம் பிறந்த அதே பிங்கள் ஆண்டு மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் நண்பகல் நேரத்தில் பகவத் சாயுஜ்யம் அடைந்தார் ஸ்ரீ ராமானுஜர். அவரது திருமேனி அரங்கனின் வசந்த மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 888 ஆண்டுகள் கடந்தும் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி அழியாமல் காட்சியளிப்பது திருவரங்கத்தின் பேரதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்றும் அவரது தலைமுடி, கை நகங்கள் இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் பக்தர்கள் ஆச்சரியத்துடன் காண்கிறார்கள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் காலணிகளும் தனித்துவமானவை. அவை தேய்மானம் அடைந்த பின் ஸ்ரீரங்கம் திருக்கோட்டாரம் எனப்படும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்படுகின்றன. அந்த காலணிகளை உருவாக்குவதற்காகவே தலைமுறை தலைமுறையாக தனி தொண்டர்கள் உள்ளனர். வியப்பூட்டும் விஷயம் என்னவென்றால் 2 செருப்புகள் 2 வெவ்வேறு ஊர்களில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனாலும் அவை ஒரே மாதிரி இருக்கும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த காலணிகள் அரங்கனின் திருப்பாதத்திலிருந்து கழற்றப்படும் போது பயன்படுத்தப்பட்டது போலவே தேய்மானம் காணப்படுவதும் பக்தர்களை வியக்க வைக்கிறது. இந்த ஆலயத்தின் மீது தீவிர பக்தி கொண்ட டில்லி சுல்தானின் மகள் ஒருத்தி ரங்கநாதரை தரிசிக்க இங்கு வந்தபோது அதீத பக்தியால் அங்கே தன் உடலை நீத்து இறைவனில் ஐக்கியமானாள். அதனால் அவள் துலுக்க நாச்சியார் என்று அழைக்கப்பட்டு இன்றும் வழிபடப்படுகிறாள். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீதேவி லட்சுமி மற்றும் ஆண்டாளுடன் சேர்ந்து அருள்பாலிக்கிறார். மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இங்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து தரிசனம் செய்கிறார்கள். சிற்பக்கலை, பண்பாடு, வரலாறு, பக்தி என அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உலக பாரம்பரிய மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமாக யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்டுள்ளது.